சிறுநீர் கழித்து விட்டு உடனடியாக அதை அசுத்தமாக இருக்கக்கூடிய நிலையில தன்னை சுத்தப்படுத்திக் கொள்ளக்கூடியவர். இப்ப குளிப்பு கடமை ஆயிடுச்சுன்னு சொன்னா உடனே குளிக்கக்கூடியவர், சிறுநீர் கழித்த உடனே சுத்தம் செய்யக்கூடியவர், தன்னுடைய உடல்ல இருந்து வாட வெளியாகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே செஞ்சிருவாரு, தன்னை குளித்து சுத்தமாக்கி கொள்ளக்கூடியவர். ஏன்னா அல்லாஹ் ரொம்ப அதிகமாக ஒரு அடியானிடத்துல விரும்புவது எது அப்படின்னு சொன்னா சுத்தத்தை அல்லாஹ் விரும்புறான். ஒரு மனிதன் சுத்தமாக இருப்பதை அல்லாஹ் அதிகமாக விரும்புகின்றான். அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், சுத்தமாக இருக்கக்கூடிய மனிதனை நான் நேசிக்கிறேன் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனின் மூலமாக நமக்கு சொல்லி காண்பிக்கின்றான். அப்ப இந்த சிறுநீர் கழிப்பது சுத்தம் செய்வதற்கும் ஈமான் உறுதியாக ஆகுவதற்கும் தொடர்பு இருக்குது. தொடர்ந்து சிறுநீர் கழித்து விட்டு சுத்தம் செய்யாத நிலையிலே ஒருத்தர் இருந்தார் அப்படின்னு சொன்னா, அதை அவர் வளமையாக ஆக்கி கொண்டாருன்னு சொன்னா, சைத்தான் எங்க கொண்டு போய் விடுவானா, வழிகேட்டின் பக்கம் கொண்டு போய் சேர்த்துருவான்.